உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா? இந்தா. ஆண்டாளு, என் செல்போன் கொஞ்சம் சார்ஜ் போட்டிருக்கேன், எடுத்துட்டு வரியா? என்னடே முழுசா சார்ஜர் இல்ல, இந்த திரும்பி போடு போ. அதான் 80% இருக்கே. 80% பத்தாது, 100% இருக்கணும் போ. நானும் அப்போல இருந்து பாத்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்க, சொல்லிட்டேன் பாத்துக்கோ. ஏய், இப்ப எதுக்கு புள்ளத்தாச்சி பொம்பளை மண்ணாளி சாப்பிட்ட மாதிரி பாத்துட்டே இருக்க? இங்க வாடி நீ. என்ன? அது ஒண்ணு இல்ல, நீ கொலுசு போட்டு நடக்கறல்ல, சல் 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 சல்னு அது கேட்கும் போது மனசுக்குள்ள சிப்புன்னு இருக்குடி. இருக்கும் இருக்கும். ஐயாக்கு வீட்ல ஆள் இல்லைன்னு உடனே ரொமான்ஸ் மூட் வந்துருச்சா? வராதா பின்ன? என்ன இன்னைக்கு ஓவர் குஷியா இருக்க போலயே, என்னாச்சு? இந்த கொலுசு மெட்டியும் காலில் இருக்கிற அழகை பார்க்க பார்க்க என்னமோ பண்ணுதுரே. பண்ணும் பண்ணும். என்ன சுத்தி சுத்தி பாக்குறீங்க? எல்லா டவுனுக்கு போயிருக்காங்கல்ல, போனவங்க எப்போ வருவாங்கன்னு கேக்குறியா? டவுனுக்கு போனவங்க எது கேட்கணும்? அதுக்கு தாண்டி. அதுக்காகன்னா என்னடி கேள்வி இது? அதுக்குன்னா அதுக்குதான், சும்மா. அதுக்குன்னு இப்பவே வா, அதெல்லாம் முடியாது. நைட் இருக்குல்ல, அப்போ பாத்துக்கலாம். உனக்கு இது ராத்திரி பகல் கதை தெரியுமா? ராத்திரி பகலும் ஒரு நாள் ஒன்னா மீட் பண்ணுச்சான். பகல் ராத்திரி கிட்ட போயிட்டு எல்லா நல்ல காரியமும் பகல்ல தான் பண்றாங்க, எல்லா வேலையும் பகல்ல தான் பண்றாங்க, பகல்ல தான் நேரமும் அதிகமும். ஆனா ராத்திரி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு பகல் ராத்திரி கிட்ட சொல்லிச்சான். சரியா? அதுக்கு ராத்திரி என்ன பதில் சொல்லுச்சுன்னு தெரியுமா? என்ன சொல்லுச்சு? என்னதான் நல்ல காரியம் நொல்ல காரியம் எல்லாம் காலையில பண்ணாலும் ராத்திரிங்கிறது ராத்திரியில தானே இருக்கு, என்ன அதுதானே எல்லாருமே ரசிப்பாங்கன்னு அப்படின்னு பதில் சொல்லிச்சான். அதனால ராத்திரி தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு பகல் கிட்ட ராத்திரி சொல்லிச்சான். அப்ப பகல் ஏங்குமா? ஏங்குமா ஏங்காத? என்ன ஏங்கும் இல்லையா? நீங்க அப்படி சுத்திட்டு வரீங்க. ஏன்னா அப்படி சுத்தி சொன்னாதான் உனக்கு புரியுது, நேரம் சொன்னா புரிய மாட்டேங்குது. அப்ப ஏங்குற பகல் பாவம் தானே. அதுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதனால ராத்திரி நடக்கிறது பகல்லையும் நடந்தா பகலுக்கும் லைட்டா ஒரு சந்தோஷம். நீ அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி இங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் என்னால முடியாது. கோச்சிக்கிட்டியா? சரி, நான் ஒண்ணு பண்ணவா? டவுனுக்கு போனவங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டு வருவா. ஆமாமா, அதான் சொன்னல, நான் பாத்துக்கறையா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி வச்சிரு. சிவ பூஜைக்குள்ள கரடி வர மாதிரி ஒப்பன பழைய சோறு திங்கான்னு சொல்ல வேண்டி என்னடி அதை கீழே வாங்க மாமா. என்னத்தா ஆண்டாளு, வீட்டுல யாரையும் காணோம்? அப்பா, இவரோட அம்மா வந்திருக்காங்க. அதான் அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் டவுனுக்கு போயிருக்காங்க. ஏத்தா, ஏதாவது விசேஷமா? ஆமாப்பா, என்னையும் இவரையும் பொங்கலுக்கு அவங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. அப்பா, பொங்கலுக்கு மட்டும் இல்லப்பா, இனிமே எங்க 2 பேரையும் அங்கே இருக்க சொல்லிருக்காங்க. சந்தோஷம் தா, ரொம்ப சந்தோஷம். அப்பா, என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் உங்களை விட்டு போறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதா, பொண்ணு விளைஞ்சா கடைக்கு தான் போயாகணும். அதே பொண்ணு சமைஞ்சா வேற வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தா. நீ என்ன வெளிநாட்டுக்கா போயிருக்க போற? ஏய், மாப்பிள்ள ஊரு 8 வச்சா இந்தா இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள தோணுச்சுன்னா
அரை மணி நேரத்துக்குள்ள உன் வீட்டுக்கு வந்துட போறேன். ம். நீயும் எப்ப நினைச்சாலும் படக்குன்னு வந்துட போற. இதுல என்னத்தான் இருக்கு? ம். எனக்கும் சந்தோஷம் தாத்தா. இன்னும் 80 நாளைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காருன்ட்டு வெஞ்சிட்டேவா இருக்க முடியும்? இனிமேலாவது சங்கடப்படாம இருப்பாருல்ல? நீயும் சந்தோஷமா இருப்பல்ல? அது போதும் தா. அதான்ப்பா, அதான் இன்னைக்கு வீட்லயே வச்சு நலங்கு வைக்கலான்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு தான்ப்பா எல்லாரும் கடைக்கு போயிருக்காங்க. ஓ சரிதா. நல்லது. மாமா சொல்லியா? இத்தனை நாள் இருந்ததுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துகிட்டு இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க, சரியா? என்னையா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்காரு, நான் தான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்கேன். சரி, எது எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சுல்ல? அது போதுமையா? ம். இன்னைக்கு என்னமோ தெரியல, காலையில இருந்து மனசு நிறைஞ்ச செய்தியாவே காதுல கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரிதா. ஏன் மாப்பிள, போய் 2 பேரும் நலங்குக்கு ரெடியாங்க. போங்க. சரி, நான் வரேன். நீங்க நல்லா இருக்கீங்க? சந்தோஷம். வா. ஆனா ஒண்ணு, எங்க அக்காக்கு மட்டும்தான் எல்லாம் தலைகீழா நடந்துகிட்டு இருக்கு. என்ன மருமகளே சொல்ற? ஆமாந்த, எல்லாருக்கும் நலங்கு வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. இங்க கல்யாணம் முடிஞ்சு 4 மாசத்துக்கு அப்புறம் தான் நலங்கே வைக்கிறோம். நல்ல வேளை 2 பேருக்கும் புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் நலுங்கு வைக்காம விட்டுட்டோமேன்னு அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா. சரி அம்மா, நீங்க தான் வயசுல பெரியவங்க, நீங்க வந்து நலங்கு வைங்க. வாங்க. ரெண்டு பேரும் 100 வருஷம் சந்தோஷமா நல்லா வாழணும். சம்பந்தியம்மா, இந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீங்க தான். நீங்க வந்து வைங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.